1987ஆம் ஆண்டு மும்பையில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஹிந்தியில் ஸ்பெஷல் 26 என்ற திரைப்படம் எடுக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தை இயக்குனர் விக்னேஷ் சிவன் நடிகர் சூர்யாவை வைத்து தானா சேர்ந்த கூட்டம் என்ற பெயரில் 2018ஆம் ஆண்டு ரீமேக் செய்தார். 1980களின் பிற்பகுதியில் நடப்பதாக இந்த திரைப்படத்தின் கதை அமைக்கப்பட்டிருக்கும். நாயகன் இனியன் சிபிஐ அதிகாரியாக வேண்டும் என்ற லட்சியத்துடன் இருக்கிறார். ஆனால் ஒரு ஊழல் நிறைந்த அதிகாரியால் அவரது கனவு சிதைக்கப்படுகிறது. இதனால் ஆத்திரமடையும் இனியன் தன்னை போலவே பாதிக்கப்பட்ட மற்றும் வேலை கிடைக்காமல் தவிக்கும் சிலரை ஒன்று திரட்டி ஒரு குழுவை உருவாக்குகிறார். அவர்கள் அனைவரும் சிபிஐ மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல வேடமிட்டு கருப்பு பணம் பதுக்கி வைத்திருக்கும் அரசியல்வாதிகள் மற்றும் பெரும் தொழிலதிபர்களின் வீடுகளில் போலி ரெய்டு நடத்துகிறார்கள். கொள்ளையடித்த அந்த பணத்தை வைத்து தகுதியிருந்தும் லஞ்சம் கொடுக்க முடியாமல் வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைக்க உதவுகின்றனர். இவர்களை பிடிக்க நேர்மையான சிபிஐ அதிகாரி ஒருவர் நியமிக்கப்படுகிறார். இறுதியில் நாயகனின் குழு போலீசாரிடம் சிக்கியதா அல்லது தப்பித்ததா என்பதே தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்தின் விறுவிறுப்பான கிளைமாக்ஸ். தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்தில் வரும் ஹீரோவை போல அந்த அளவுக்கு எல்லாம் ரிஸ்க் எடுக்காமல் தனி ஒருவனாக களத்தில் இறங்கி தன்னை ஒரு வருமானத்துறை ஆபீசர் என கூறி வியாபாரிகளிடம் கைவரிசை காட்ட முயன்ற கேடி ஒருவரை போலீசார் குஜராத்தில் கைது செய்துள்ளார்கள். குஜராத்தின் சூரத் நகரில் உள்ளது பரபரப்பான குளோபல் டெக்ஸ்டைல் மார்க்கெட். வைர வியாபாரத்திற்கும் ஜவுளி தொழிலுக்கும் உலக புகழ் பெற்ற இந்த இடத்தில் சம்பவத்தன்று காலை ஒரு வெள்ளை நிற கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய நபர் பார்ப்பதற்கு உயர்மட்ட அரசு அதிகாரி போல இருந்தார். கச்சிதமான கோட் சூட், கழுத்தில் டை, கண்களில் பிராண்டட் ஏவியேட்டர் கண்ணாடி, கையில் வருமான வரித்துறையின் முத்திரை பதித்த ஃபைல்ஸ் என அவரது தோற்றம் அங்கிருந்த வியாபாரிகளை மிரள வைத்தது. நேராக ஒரு பெரிய ஜவுளி நிறுவனத்திற்குள் நுழைந்த அவர் தன்னை வருமான வரித்துறையின் கிளாஸ் 1 அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். கையிலிருந்த கோப்புகளை மேஜை மீது ஓங்கி அடித்து, உங்கள் நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இப்போதே சோதனையை தொடங்கப் போகிறேன் என்று அதிகார தோரணையில் கூறியிருக்கிறார். வருமான வரித்துறை சோதனை என்றாலே ஆடிப்போகும் வியாபாரிகள் அந்த நபரின் மிடுக்கை பார்த்து உண்மையிலேயே அவர் அதிகாரிதான் என்று நம்பிவிட்டார்கள். கடையில் இருந்த கணக்கு விளக்குகளை அரைகுறையாக பார்த்த அந்த நபர் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது கணக்கு விளக்குகளை ஆராய்ந்ததில் உறுதியாகி இருப்பதாகவும் இந்த குற்றத்திற்காக கடைக்கு சீல் வைக்கப்பட்டு சிறை செல்ல நேரிடும் என்று பயமுறுத்தியிருக்கிறார். இதை கேட்டதும் கடை உரிமையாளர் அதிர்ந்து போயிருக்கிறார். உடனே அந்த டிப்டாப் ஆசாமி தனது குரலை தாழ்த்தி, இந்த வழக்கை இங்கேயே முடித்து விடலாம், அதற்கு 30 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று லஞ்சம் கேட்டிருக்கிறார். ஆனால் அவ்வளவு பெரிய தொகையை உடனடியாக தர முடியாது என்று நிறுவனத்தின் உரிமையாளர் கெஞ்சியதும் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு சரி 4 லட்சம் ரூபாய் கொடுங்கள், செட்டில் செய்து விடலாம் என்று இறங்கி வந்திருக்கிறார். பொதுவாக வருமான வரித்துறை அதிகாரிகள் ஒரு குழுவாகவே சோதனைக்கு வருவார்கள். ஆனால் இந்த நபர் தனியாக வந்ததும் அவர் பேசிய சில முறையற்ற வார்த்தைகளும் அங்கிருந்த ஒரு அனுபவம் மிக்க வியாபாரிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக அந்த நபரின் நடவடிக்கைகளில் ஒருவிதமான சினிமாத்தனம் அதிகமாக இருந்ததை அவர் கவனித்தார். இதனால் அவர் மீது சந்தேகம் வழுக்கவே, சார் உங்கள் அடையாள அட்டையை காட்டுங்கள் என்று வியாபாரிகள் கேட்க அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கிறார். ஐடி கார்டு காரில் இருப்பதாக கூறி தப்பிக்க முயன்ற அவரை வியாபாரிகள் விடாமல் வளைத்து பிடித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வராச்சா காவல் நிலைய போலீசார் அந்த டிப்டாப் ஆசாமியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த போதுதான் அவர் ஒரு மோசடி பேர்வழி என்பது தெரிய வந்திருக்கிறது. கைதானவர் ராஜஸ்தான் மாநிலம் பாலி மாவட்டத்தை சேர்ந்த 51 வயதான விஜய் சிங் சௌகான்.
ராஜஸ்தானில் வரி தொடர்பான சில புரோக்கர் வேலைகளை செய்த அனுபவம் இருந்ததால் வருமான வரித்துறையின் நடைமுறைகள் அவருக்கு தெரிந்திருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு ஈஸியாக பணம் சம்பாதிக்க திட்டமிட்டு சூரத்திற்கு வந்து தானா சேர்ந்த கூட்டம் திரைப்பட பாணியில் ஏமாற்ற முயன்றதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து விளக்கமளித்த சூரத் டிசிபி அலோக் குமார், வருமான வரித்துறை அதிகாரிகள் வியாபாரிகளிடம் நேரடியாக பணத்தை கோரமாட்டார்கள் என்றும், எந்தவொரு அரசுத்துறை சோதனையாக இருந்தாலும் அதற்கு முறையான சட்ட நடைமுறைகளும் முன் அறிவிப்பு நோட்டீசுகளும் கட்டாயம் காண்பிக்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். முறையான ஆவணங்கள் இன்றி எந்த சோதனையும் நடைபெறாது என சுட்டிக்காட்டிய அவர், யாராவது தங்களை அரசு அதிகாரி என்று அடையாளப்படுத்திக் கொண்டு மிரட்டலில் ஈடுபட்டால் பொதுமக்கள் எந்தவித அச்சமும் இன்றி உடனடியாக உள்ளூர் காவல்துறையினரை தொடர்பு கொண்டு புகார் அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். சினிமாவை பார்த்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. இதுபோன்ற விபரீத முயற்சிகளில் இறங்கினால் நிஜ வாழ்க்கை திரைப்படம் போல சுவாரஸ்யமாக இருக்காது. கம்பி எண்ணுவதில்தான் முடியும் என்பதற்கு இந்த சம்பவமே மிக சிறந்த சாட்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.